அப்ப 2 அணிகளுக்கு நடுவில் தான் போட்டி இருக்கும் சட்டமன்ற தேர்தல். மூன்றாவது விஜய் வந்து அவர்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சீமான ஒண்ணு இல்லைங்களா நீங்க மோடி தலைமையிலான மோடி ஆதரிக்கும் கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. நிறைய பதவிகள் வந்து நேர அரசியல் பார்க்கும்போது 2 அணிகளுக்கு நடுவில் தான் போட்டி இருக்கும் சட்டமன்ற தேர்தல். மூன்றாவது விஜய் வந்து அவர்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சீமான ஒண்ணு இல்லைங்களா நீங்க அவங்க சொல்றது அரசியலில் இதுவெல்லாம் நடைமுறையில் நடக்கிற காரியங்கள் தான், செயல்பாடுகள் தான். யாருக்கு யார் போட்டி என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் வேண்டும், நல்ல தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பது காங்கிரசினுடைய வேண்டுகோள். இந்தியா முழுவதும் நல்லாட்சி வழங்கிய காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், வழங்குவதற்கு துணை நிற்கிறோம் என்பதை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் இருக்கும். சாரதா தேவியை வந்து அவதூறு அரசு விழாவில் கலந்து கொள்வது அவதூறு நம்ம புறக்கணிப்பு பண்ணாங்க. இது போன்று தொடர்ந்து திமுகவினர் வந்து காங்கிரசார் வந்து புறக்கணிப்பு செய்வதும் அவமரியாதை செய்வதும் தொடர்கிறது. இதற்கு ஏன் மேல்மட்டத்தில் வந்து முதற்கட்ட தலைவர் நீங்கள் ஏன் இதற்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க? ஏன் இதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கும்போது இப்போ ஒரு பெண்மணியை மாவட்ட தலைவராக நியமனம் பண்ணிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதே நேரத்துல இவங்களால திமுக இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா? ஏற்கனவே இவங்களை புறக்கணிச்சு பண்ணாங்க. ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் நல்லவைகளுக்காக போராடும். எங்கள் தலைவர் காமராஜர் மற்றும் காங்கிரசின் முன்னணி தலைவர்கள் யாரையும் அமைப்பதை காங்கிரஸ் வரவேற்காது. அதை எதிர்த்து எல்லா காலகட்டங்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்றும் எங்களை போன்றவர்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் மற்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, கூட்டணி அரசியலில் சில நேரங்களில் சில இடர்பாடுகள் வருவதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் தனிப்பட்ட காரணங்களை விட ஒரு கட்சியின் நிலைப்பாடுகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். தனிமனிதர்கள் முக்கியம் அல்ல, கட்சி தலைமையும் கட்சியின் கொள்கையில் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை தனிப்பட்ட காரணங்களுக்காக யாருக்காகவும் ஆதரவாகவும் எதிராகவும் இருக்காது. அதே மக்களுக்கான கொள்கைகளுக்காக, மக்கள் உயர்ந்த வாழ்க்கையை அளிப்பதற்காக காங்கிரஸ் எப்பொழுதும் போராடும், அதன் வழியில் நடக்கும் என்பதை நான் அன்போடு தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி எங்கிருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கிறது என்பதுதான் வரலாறு. அது தொடரும் என்பதையும் நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்கிறேன். தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட விருப்பம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயம், தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு மட்டங்களில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை பற்றி பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கருத்துக்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது, கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் மாவட்ட அளவில், வட்டார அளவில், நகர அளவில், மாநில அளவில் பேசப்பட்டிருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 40க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை, முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி பலதரப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவரையும் அழைத்து 4 மணி நேரம் டெல்லியில் தலைவர் கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், என்னுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களும், தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்களும் தனித்தனியாக உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லோருடைய கருத்தும் கட்சி நிர்வாகிகளுடைய கருத்துக்களும் ஆய்வு செய்து நல்ல முடிவுகளை காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், தமிழ்நாட்டுடைய மேம்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
மோடி வந்துட்டு போன பிறகு அதிமுக கூட்டணியோட பலம் கூடியிருக்கிறதா பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடந்த 3 நாட்களா தமிழக அரசியல் ஒரு மாற்றம் அப்படின்னு விவசாயிகள் தரப்புல கூட நேற்று சொன்னாங்க. எனக்கு தெரிந்தவரை ஒரு 65 ஆண்டுகள் எனக்கு அரசியல் பழக்கம் உண்டு. 1969 காங்கிரஸ் இணைந்த நாள், அதற்கு முன்னாலே தலைவர் காமராஜருடைய தலைமையில் இயங்கியவர். 69 காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி பக்கம் சேர்ந்து அன்றிலிருந்து காங்கிரஸ்ல இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நீங்க குறிப்பிடுவது போல மோடி தலைமையிலான மோடி ஆதரிக்கும் கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் இன்றைக்கு அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படவில்லை, வாக்களிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 பிஜேபி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான வாக்குகளை அளித்தார்கள் என்பது வரலாறு என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.